இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யாரும் மளிகை கடைக்கு போய் வாங்க போகிறதில்ல. இது நாள்லையும் எது கம்மியான ப்ரைஸில் நமக்கு கொடுக்குறாங்க. சரி, செக் பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா Blinkitல எனக்கு தெரிஞ்சு Zepto தான் கம்மியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். முட்டையோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபீஸ் மட்டும் இல்லைன்னா ஒரு ரீசனபிளான ரேட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஹாய் அச்சீவர்ஸ், இன்னைக்கு ஒரு பயங்கரமான கம்பேரிசன் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா Blinkit, Instamart, Bigbasket அண்ட் Zepto இது நாள்லையும் எது கம்மியான பிரைஸ்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்றத இன்னைக்கு செக் பண்ண போறோம். சரி, எதுக்காக இந்த கம்பேரிசன் பண்றோம் இன்னைக்கு? இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல யாரும் மளிகை கடைக்கு போய் வாங்க போறது இல்ல. எல்லாம் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்றாங்க. ஸோ மக்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுமே, இது எல்லா ஆப்பையும் கம்பேர் பண்ணி எதுல கம்மியா கொடுக்குறாங்கன்னு போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்காக தான் இந்த கண்டென்ட். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? நீ எதுல இருந்து வாங்குற? நான் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல தான் வாங்குறேன். ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட். நான் Blinkitல வாங்குறேன். ஓகே, சரி, செக் பண்ணி பார்க்கலாம் எது அதிக கம்மியாக வருது எது அதிகமாக வருதுன்னு பார்ப்போம். ஒருவேளை எதாச்சும் கம்மியாக வந்துச்சுன்னா அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது எதில் கம்மியாக இருக்குது எதில் அதிகமாக இருக்குன்ற ஒரு ஐடியா வந்துடும். அதை வச்சு நீங்களும் சூஸ் பண்ணிக்கலாம். தெரியுது, நீ மூடு. கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மச்சி, நான் அடிச்சு சொல்றேன், Blinkit தான் நம்ம கம்மியா தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு Bigbasket தான் இருக்கணும். ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. Bigbasket ஏன் அவர் டாட்டா வச்சிருக்கிறதுனாலயா? அப்படிதான் நினைக்கிறேன். சரி, வா செக் பண்ணி பார்த்துடலாம். வா, டேரெக்டாக குரோமுக்கு போய் Blinkit ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. நார்மலாக நம்ம எல்லா வீட்டில் என்ன வாங்குவோம்? பால். கரெக்டு. மில்கை போடும். மில்க். மில்க்கு லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் 2 போடு, 1/2 லிட்டரு. ஓகே, 1/2 லிட்டரு. ஓகே. அடுத்து வந்துட்டு அடுத்து ஆயில். எண்ணெய். நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டா. ஆயில் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லைட்டு 1 லைட்டாக இருக்கும். அடுத்ததா எங்கள் வீட்டில் சப்பாத்தி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ போடு ஆசீர்வாத் ஆட்டா. உனக்கு என்ன வேணும்? எனக்கு கோக் போட்டு. போக்கு குடிக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? குடிக்க அவசரமா போங்க. சரி, உனக்கு ஒரு கோக்கு. சரி, கோக் 3/4 லிட்டர் போதுமா? ஓகே, ஒரு பாட்டில். ஓகே, கோக்கு போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஏதாச்சும் ஒன்று. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கு, எக்கு போடு. கரெக்டே. ஜிம்முக்கு போயிட்டு வந்து கரெக்டாக இருக்கும். 6 முட்டை. ஒரு நாளைக்கு 6 முட்டை. 6 முட்டை 53 ரூபா வருது. ஓகே. இப்போ ஆட் பண்ணால் டோட்டலாக 360 ரூபா ப்ளஸ் ஹேண்ட்லிங் சார்ஜ் 2 ரூபா. Blinkitல நாங்கள் ஆர்டர் பண்ண இந்த 5 திங்ஸ்க்கு டோட்டலாக 360 ரூபா வருது. ப்ளஸ் ஹேண்ட்லிங் சார்ஜ் 2 ரூபா வாங்குறாங்க. சேம் இதே திங்ஸ் Bigbasket எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலாம். Bigbasket வந்தாச்சு. ஒரு சின்ன கட்டு, அதுக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம். 5 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லா திங்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இதோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து Blinkitல 67 ரூபா இருக்குது. பட் Bigbasket 64 ரூபா இருக்குது. அதே மாதிரி ஆயில் வந்து 153 ரூபா இருக்குது. அதே ஆயில் 133 ரூபா. சேம் குவான்டிட்டி. கோக் 37 ரூபா. அதில் Bigbasket 35 ரூபா. மில்க் சேம் ரேட்டு தான். எக்கு இதில் 53 ருபீஸ். இதில் 48 ருபீஸ். கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மியாக வருது. நமக்கு சேவ் ஆகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா Blinkitல 360 ரூபா. சேம் திங் Bigbasket 330 ரூபா 50 பைசா. நான் சொன்னேன்ல Bigbasket தான் கம்மியாக வரும்னு. சரி விடு, அடுத்ததுல பார்க்கலாம். Blinkit Bigbasket கம்பேர் பண்ணும்போது Bigbasket தான் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி Instamart அண்ட் Zepto இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் எது கம்மியாக கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம். இது எல்லாத்துலேயும் Bigbasket கம்மியாக கொடுத்தாங்கன்னா அது சூஸ் பண்ணலாம். இல்லை இது ரெண்டும் ஏதாவது வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு Zepto தான் கம்மியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ண புதுசில் நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் Zeptoல எதுவுமே வாங்கினதில்லை. Instamart அண்ட் Blinkit தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து என்ன பார்க்கலாம்? ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு சின்ன கட், அதுக்குள்ளே நாங்கள் ஆட் பண்ணிட்டு வந்துடுறோம். 5 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலாம். ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் அதில் 333 ரூபா இருந்துச்சு. இதில் 337 ரூபா. இதோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் தனியாக ஆட் பண்ணுறோம். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஒன்று தனித்தனியாக சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. இதில் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 335 ரூபா வருது. கிட்டத்தட்ட பிக் பாஸ்கெட்டும் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டும் கொஞ்சம் சேமாக தான் வருது. இது ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்டாமார்ட்டில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுறாங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 335 ரூபா வருது ப்ராடக்ட் ப்ரைஸ் மட்டும். அதோட ஹேண்ட்லிங் ஃபீ 6 ரூபா 10 ரூபா கணக்கு தெரியல, 9 ரூபாய் 80 பைசா வாங்குறாங்க. அண்டு டெலிவரி பார்ட்னர் ஃபீ ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அண்டு ஹை டிமாண்ட் சர்ஜ் ஃபீன்னு ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அண்ட் சார்ஜஸ்ன்னு தனியாக 4 ரூபா 46 பைசா வாங்குறாங்க. இதெல்லாம் சேர்த்துனா 364 ரூபா வருது. பிங்கிட்ட விட இவங்க அதிகமாக விற்கிறாங்க. எஸ், 2 ரூபாய் அதிகமாக இருக்குது. பார்த்த வரைக்கும் 3ல பிக் பாஸ்கெட் தான் ஸ்லோவான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அடுத்ததான் நம்ம தலையை வருவோம். ஜெப்டோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு சின்ன கட், அதுக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வந்துடுவோம். 5 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஓவராலாக பார்க்கும்போது இதில் வந்து எல்லாத்தோட ப்ரைஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 355 ரூபா வருது. எக்ஸ்ட்ரா என்னென்ன சார்ஜஸ் வாங்குறாங்கன்னா ஒரு சார்ஜஸும் வாங்கல. நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி. எல்லாமே ஃப்ரீ கொடுத்துட்றாங்க. டெலிவரி சார்ஜ் அண்ட் ஹேண்ட்லிங் ஃபீ எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இது ஒரு பெஸ்ட் பாயிண்டாக இருக்குது. அண்ட் இதில் ஒரு மைனஸ்னா முட்டையோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னடி இது? கிட்டத்தட்ட முட்டை 80 ரூபா இருக்கு. எஸ், 78 ரூபா வருது. அண்டு இந்த முட்டையை மட்டும் தூக்கிட்டா எவ்வளோ வருதுன்னு நீங்களே பாருங்களேன். இதுலேயும் தூக்கிடலாம். அண்ட் இன்ஸ்டாமார்ட்லேயும் தூக்குவோம், பிக் பாஸ்கெட்லேயும் தூக்குவோம், பிளிங்கிட்லேயும் தூக்குவோம். இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிளிங்கிட்டில் 307 ரூபா வருது. ஹேண்ட்லிங் சார்ஜ் சேர்த்து 309 ரூபா வருது. அதே மாதிரி பிக் பாஸ்கெட்டில் 282 ரூபா 50 பைசா வருது. அடுத்ததாக இன்ஸ்டாமார்ட்டில் உங்களுக்கு 294 ரூபா வருது. ஃபீஸ்லாம் சேர்த்து 323 ரூபா வருது. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஃபீஸ் மட்டும் இல்லைன்னா ஒரு ரீசனபிளான ரேட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்ததாக நம்ம ஜெப்டோ. ஜெப்டோவில் 277 ரூபா. எந்த ஒரு ஃபீஸும் இல்லை, ஜஸ்ட் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் மட்டும்தான் வாங்குறாங்க. அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஜெப்டோவில் கம்மியாக தான் வருது. கம்மியாக இருக்குது. அதுக்கு மேலே சேம் ப்ராடக்ட், இது எல்லாமே பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் தான். எக்ஸ்ட்ரா எதுவும் சார்ஜஸும் இல்லை. இந்த வீடியோலேருந்து என்ன சொல்ல வரோம்னா, உங்கள் ஏரியாவில் ஜெப்டோ இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெப்டோவில் தான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இருக்க லொக்காலிட்டியில் கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இது ப்ரொமோஷன் இல்லை. அப்படி ப்ரொமோஷன் நினச்சிங்கன்னா நாங்கள் அவ்வளோ பெரிய சேனலும் இல்லை. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி உண்மையை சொல்றாங்க. இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கம்பேரிசன் பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.